Right. One more example பார்க்கலாம் conditional operator இருக்கு என்ன இருக்கு ஓகேவா right first of all syntax எழுதுமா first of all syntax variable name இதுக்கே 2 மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு இங்க பாருங்க on true ஓகேவா if on true close bracket போடுறீங்களா போடலாம் அது தேவையில்லை இருந்தாலும் போடலாம் சரி நீ சொல்லிட்டா போட வேண்டியதான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லம்மா எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறதே கிடையாது சும்மா கொடுக்குறான் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது நம்ம என்ன யூஸ் பண்ண சின்டாக்ஸ் பண்ணுங்க ஏன் சார் என்ன பண்ணிட்டு எக்ஸாம்பிள் எழுதும்போது நீங்க லிசன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்திருக்காரு இதெல்லாம் எடுத்துருக்காரு ஸோ இந்த இடத்துல எல்ஸ் வரும் எல்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் ஆன் பால்ஸ் அப்புறம் ஒரு ஃபுல்லா ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல எல்ஸ் ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறது கீவேர்ட் கம்பல்சரி ஒயிட் கலர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க யூசர் டிஃபைன் நாம எப்படி வேணா பண்ணணும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சுன்னா x equal to 8 y equal to 10 நம்மளே அசைன் சும்மா நம்மளே எடுத்து x equal to 5 y equal to 10 ஸோ இங்க என்ன பண்றோம்னா வேரியபிள் நேம் வந்து m ஃபார் எக்ஸாம்பிள் m வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூல என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு கால்குலேஷன் போடுறோம் என்ன போடுறோம் அப்படின்னா y மாடுலஸ் x y மாடுலஸ் x ன்னு கொடுக்குறேன் மா are you listen the class Kanishka if you are interested else please go out of the class if you are interested else go out of the class next if x less than y that test expression இதுதான் ரைட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் else அடுத்த வார்த்தை என்ன இருக்கு else on false so x plus y ஓகேவா இப்போ இங்க பாருங்க கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க x ஓட வேல்யூ 8 y ஓட வேல்யூ 10 x less than y condition true or false false true true clear கவுன்ஸ்ட் பஸ் 8 is less than 10 condition true அப்ப true ன்னு சொன்னா on true part வரும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பார்ட் வரும் அப்ப ரெண்டு கால்குலேஷன் இருக்கு y மாடுலஸ் x இருக்கு x plus y இருக்கு சோ கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ண போகுது x y மாடுலஸ் x பண்ண போகுது அப்படினா கண்டிஷன் ஃபால்ஸ் மீன்ஸ் x plus y அந்த அவுட்புட் வரும் ரைட் அப்ப நம்மளுடைய அவுட்புட் என்னன்னு கேட்டா m equal to என்ன ஆன்சர் வரும் 2 that's all very clear any doubt very clear yes. Suppose x greater than y அப்படினா output 8 very clear this is our syntax இது வந்து ஆக்சுவலா ஈக்குவல்ஸ் அதுதான் இங்க நம்ம டெர்னரி ஆப்பரேட்டர் சொல்றோம் எழுதிக்கிறியா எல்லாம் புக் போயிடலாம்
புக் எக்ஸாம் பார்க்கலாமா? புக் எக்ஸாம் சரிங்க பாருங்க. min அப்படின்னு ஒரு வேரியபிள் அவனே அசைன் பண்ணிக்கலாம். min equal to 49. 49ன்றது என்னது? ஆன் ட்ரூ பார்ட் 49 மட்டும் இருக்குதுமா. அந்த இடத்துல நானாவது வந்து என்ன பண்ணேன், y மாடுலஸ் x போட்டேன். அதனால கூட கிடையாது, வெறும் 49. இதான் ஆன் ட்ரூ பார்ட். பக்கத்துல if கண்டிஷன் பாருங்க, 49 less than 50. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அவுட்புட் என்ன வருது? 49 வருது. கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா 15 வரும். அப்ப அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இல்லையா? 49 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. சரி, இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, 49 greater than 50. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா 50, இல்லைன்னா 49 வரும். அப்படியே மாத்திக்கிட்டு ரைட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கான், a b equal to 30, 20. அப்ப a ஓட வேல்யூ என்ன? 30. b ஓட வேல்யூ 20. சரி, இப்போ இந்த இடத்துல பண்றான் min equal to a. அவுட்புட் என்ன வரும்? கண்டிஷன் ட்ரூவா இருந்தா a ன்றது அவுட்புட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னு சொன்னா காப்பி ஆஃப் b காப்பி b அப்படின்னு சொல்றோம். அப்ப b வேல்யூ வரும்னு சொல்றோம். அப்ப இது என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல min a if a less than b else b. புரியுது? என்னையா புரியல? நான் எக்ஸாம்பிள் எடுத்து புரியல. இப்ப இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன? இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன? ஆன் ட்ரூ. அந்த சின்டாக்ஸ் மைண்ட்ல வைக்கணும். இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன? ஆன் ட்ரூ. என்ன கொடுத்தா a ஓட வேல்யூ வேணும். சரி, அடுத்தது இஃப்ன்ற கீவேர்ட் வருதா? அதுக்கப்புறம் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வருதா? டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்தா? a is that b. அடுத்தது எல்ஸ் ஒரு கீவேர்ட் வருதா? நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் பார்ட் வருதா? ஃபால்ஸ் பார்ட் என்ன சொல்லிருக்கான்? b வேல்யூ அவுட்புட் ஆகுது. இதுதான் சின்டாக்ஸ், ஆஸ் பர் சின்டாக்ஸ். ரைட். இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. a ஓட வேல்யூ என்ன? 30. b ஓட வேல்யூ என்ன? 20. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் என்ன அவுட்புட் வருது? கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதுல என்ன புரியாம இருக்கு? அப்ப கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா 20 வரும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா 13 வரும். அப்ப பாருங்க, இங்க பாருங்க, மீன் இது ரெண்டு, இதுல ஏதாவது ஒரு ரிசல்ட் எங்க போய் ஸ்டோர் ஆயிடும்? a ஓட வேல்யூவோ அல்லது b ஓட வேல்யூவோ எங்க போய் ஸ்டோர் ஆயிடும்? மீன் அதுதான் அவுட்புட்டா கேட்கும். இங்க பாருங்க, கமா மீன். அப்போ என்னது? the minimum of a and b is min. புரியுதா? அப்ப ஆன்சர் வந்து 20. டெலிமிட்டர்ஸ். டெலிமிட்டர்ஸ் அப்படின்னு பங்க்சுவேட்டர்ஸ் லாஸ்ட். இது ரொம்ப முக்கியம். இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். இதுலதான் மார்க் வருது. நம்ம எதை வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறோமோ, எதை வந்து ரொம்ப ஒரு விஷயமா நீங்க பாத்தியா அவங்களே சொல்ல. புரியுதா? அது மாதிரி இந்த சிம்பிளா வெரி essential for constructing Python code. Essential. இது லாஸ்ட் இயர் படிச்சு நிறைய. இதுதானே இது பாருங்க, செமிகோலன் ஒரு கான்செப்டே இல்ல. ரெண்டோ ஒன் ப்ராசஸ் என்ன பண்றாங்க? குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சி ++ ரொம்ப கஷ்டமா இருக்கு, சி ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? அதுக்கு தேவையான எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் இப்படி வந்துடலாம். அதே சிம்பிளா சூடப்பட்ட மாதிரி நம்ம சிறு எழுதி போயிட்டே இருக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம்? parenthesis கண்டிப்பா வரலாம். எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்? ஃபங்க்ஷனுக்கோ பாராமீட்டர்ஸ் நம்ம டிக்ளேர் பண்றதுக்கோ பாராமீட்டர் ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்றதுக்கோ கண்டிப்பா parenthesis தான் யூஸ் பண்ணணும். இன்புட் கெட் பண்றதுக்கோ அவுட்புட் கொடுக்கறதுக்கோ எந்த சிம்பிள் யூஸ் பண்ண போறோம்? parenthesis. ரைட். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பிராக்கெட். இதற்கு பிராக்கெட் இருக்கா, ஓபன் க்ளோஸ் இருக்கா? சோ இது எதுக்கு யூஸ் பண்றோம்? லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், ஃபிளிப்பர் டிக்ளேர் பண்றதுக்கு parenthesis யூஸ் ஆகும். ஞாபகங்க? ஃபிளிப்பர் எல்லாம் டெஸ்ட் எழுதி கொடுப்போம். வாட் இஸ் ஃபிளிப்பர்? கிவ் எக்ஸாம்பிள். எழுதுவோம் சூப்பரா. அதோட சில கன்ஃபியூஷன் வருது. எப்படி பண்ணலாமா, எப்படி வாட் பண்ணலாம், எப்படி இதை மார்க் பண்ணணும், கன்ஃபார்ம் மார்க் பண்ணணும். இந்த பிராக்கெட் parenthesis மார்க் பண்ணா மார்க் பண்ணணும். நான் டெலிவரி டேஞ்சரஸான ஒரு விஷயம். யூ பண்ணா கண்டிப்பா என்ன இருக்கும்? parenthesis தான். புரியுதுங்க?
அதே மிஸ்னா bracket. bracket or square bracket. Bracket or square bracket. Right, அடுத்தது braces. இது பேர் சொல்றோம் brace. braces சொல்றோம் பேரா இருக்கவங்க braces. இது எதுக்கு போட போறோம்? எப்படி சொல்லிட்டேன் இல்லையா? அது சொல்லிட்டேன். parenthesis like sorry braces இந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்லலையா? நீங்க ஏன் யூஸ் பண்ணுறோம்? செட் அண்ட் டிக்ஷனரி எங்க செட் டிக்ஷனரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க போகணும்? ஐ braces எதுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சு கேட்கணும். இதெல்லாம் சொல்லி சொன்னது கேர் சார் இருந்து மார்க் கொடுக்கணும். இந்த ரீடர் சொல்லிச்சா என்ன சொல்லுங்க? கிளாஸ் பண்ணல இது பிரகாரம் கமா கண்டிப்பா வேணும். எதுக்கு செப்பரேட் தான் லிஸ்ட்லயோ டியூப்லயோ செட்லயோ டிக்ஷனரியோ நீ வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும்னா கண்டிப்பா யார் வேணும்? கமா இல்லாம ஒரு விஷயமும் மேக்ஸிமம் நடக்காது. இதுல ஏன் அவுட்புட் ஜஸ்ட் நவ் மேல பாப்போம். இங்க பாருங்க அவுட்புட் ஸ்ட்ரிங்கையும் அவுட்புட்டை பிரிச்சு காட்டுறது யாருன்னா யாரு? இங்க பாரியா என்ன அநியாயம் பாருங்க பாருங்க. the minimum of a and b is முடிச்சிட்டு கமா போட்டு தான் மின்னல் கொடுப்பாங்க. அப்ப ஒரு வேரியபிளையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் பிரிச்சு காட்டுறது யாரு? அப்ப எவ்வளவு முக்கியம் பாத்துங்க. அவங்க எல்லாமே எதுவுமே நடக்காது. லிஸ்ட்ல ஒரு வேல்யூ செப்பரேட் பண்ணி காட்டுறது யாரு? ஆமா ரைட். அதுக்கு அடுத்தது இவர் வராரு. இவர் பாருங்க கோலன் வராங்க. யாரு இவங்க? கோலன் COLON கோலன். ப்ரொனன்சியேஷன் நமக்கு தெரியாம என்ன சொல்லிருக்கோம்? காலன் அப்படின்னு சொல்லிருக்கோம். அது சொல்லிருக்கோம். ஒரு ஆட்ல செமிகோலன் காலன்ல சொல்ல மாட்டோம். இல்ல வாய்ஸ் சொல்றாங்க. அது மாதிரி கோலன் இவங்க எங்கெங்க வருவாங்க? கீப் இன் யுவர் மைண்ட். நான் சொல்லி தரப்போறேன். இவங்க கீப் இன் யுவர் மைண்ட் சொல்லி யார் யாருக்கு வருவாங்கன்னா அடுத்து படிக்கக்கூடிய சாப்டர்ல இவங்க முக்கியமான பிளே ரோல் பண்றாங்க. மேஜர் ரோல் இவங்க தான் பண்றாங்க. யாரு? கோலன். இவங்க இஃப்ல எல்ஸ்ல இஃபெக்ட்ஸ்ல அதே போல எலிஃபெக்ட்ஸ்ல வைல் ஃபார் எல்லாத்துலயும் யாரு லாஸ்ட்ல இருப்பாங்கன்னா ஐயா இவங்க தான் இருப்பாங்க. யாரு? கோலன். இந்த கோலன் கொடுக்காம ஒரு கோடிங் எழுதுனா உன் மார்க் அலங்கோலமாயிடும். When you are using colon, automatically created indentation by the Python. I note this point. எப்பலாம் நீ கோலன் கொடுத்து ஒரு கோடிங்க ரைட் பண்றியோ ஃபினிஷ் பண்றியோ அப்பலாம் என்ன கிரியேட் ஆகும்? இன்டென்டேஷன் கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? இன்டென்டேஷன். இன்டென்டேஷனா லெஃப்ட் சைடுல இருந்து என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்ப எந்த சிம்பிள் வந்து நமக்கு இன்டென்டேஷன் கிரியேட் பண்ணி கொடுங்க? யாயாஸ்டி which symbol create indentation in Python? Which symbol created indentation in Python? Which symbol created indentation in Python? நீங்க அப்போ கூட நம்ம குழந்தைங்க எக்ஸாம்ல multi talent not the starting with அதாவது இந்த டாட் ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கம்பல்சரி நமக்கு யூஸ் ஆகுது. ஒரு நம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்து ஒரு நம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த நமக்கு எது தேவைப்படுதுன்னா டாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட நான் சொல்றதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோபி கேங்கிட்ட ஸ்கிரிப்ட்ஸ் பேச ரெண்டு பேரும் எழுதுங்க.
முன்னாடி வாழ்க்கையில வாழ்க்கையில தான் வரணும். கிளாஸ் முன்னாடி வா. ரைட், sorry. அடுத்தது நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆள் பக்கத்துல நிக்கலாம். யாருன்னா சிங்கிள் கொட்டேஷன். யாரு? சிங்கிள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கோட்ஸ். இது எதுக்குன்னா ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றதுக்கு மிக முக்கியமான ஆட்கள் யாருன்னா ரெண்டு பேருடைய. அப்போ which is symbol used for declaring a string in Python கேட்டா single quotation or double quotation or triple quotation. சரி, triple quotation எப்படி யூஸ் ஆகுது இந்த ஸ்ட்ரிங்? சார் நீங்க கூட சொன்னீங்க ட்ரிபிள் கொட்டேஷன் வந்து சிங்கிள் கொட்டேஷன்ல தான் மல்டி போனா டபுள் கொட்டேஷன் போட்டு சிங்கிள் கொட்டேஷன் போட்டா அது ஒர்க் ஆகாது. அது எதுக்கு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த கதையில இருக்கலாம். triple quotation எப்படி யூஸ் ஆகும்? அங்கே ஒரு இந்த கதையில இது தவிர்த்து வேற ஒரு அர்த்தம் யூஸ் ஆகும். மல்டிபிள் லைன்ஸ் பேராகிராஃப் அந்த மாதிரி. மல்டிபிள் லைன்ஸ் பேராகிராஃப் இஸ் பேரு மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட்ஸ். யா கமெண்ட்ஸ். ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு பாத்தீங்களா நான் இது சொன்னேன். தான் பாரு. Thank you. Very good. So that's good. Right, அடுத்து கவனி. ஈக்குவல் சிம்பிள்னா இப்ப நிறைய சேஞ்ச் பண்ணுங்க. அசெட் டாபிக் ஓகேவா? அதுக்கப்புறம் செமிகோலன். செமிகோலன் எப்படி வந்ததாக எனக்கு தோன்றவில்லை. நம்ம சிலபஸ்ல எங்கேயுமே செமிகோலன் இல்லை. சொன்னாலும் எழுதி பாவம். எந்த இடத்துலயுமே நாம சொல்ற ப்ரோக்ராம்ல எங்கேயுமே செமிகோலன் வரப்போது கிடையாது. எங்க அப்பா மாதிரி இது முடிச்சுட்டோமா? நல்லா பாத்துக்கல. அதாவது பங்க்சுவேட் ரொம்ப கம்மி. கொஞ்சம் தான் கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதே தான் இருப்பாங்க. parenthesis bracket அப்புறம் close bracket சொல்லுவோம். அதுக்கு செட் bracket நாம கம்ப்யூட்டர் சொல்றது braces. அதுக்கு ஒரு கமா போடுவோம், கோலன் வைப்போம், அப்புறம் வந்து ஒரு டாட் வைப்போம். அதுக்கப்புறம் சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் கொடுத்தா முட்டான் பரவாயில்ல. அப்புறம் ஈக்குவல் சிம்பிள் செட் பண்ணி எங்கேயும் சால்வ் பண்ணல. எக்ஸாம் கொடுத்து வச்சுக்கோம். அது சேர்த்து வந்து வருவாங்க. அது என்ன சீக்கிரம் போறோம். அடுத்தது லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் என்ன சொல்லுங்க? கான்ஸ்டன்ட்ஸ். நான் கிளாஸ்ல சொன்னேன் literals means constant, otherwise called simply called random. Simply called random. Literals is a raw data given to a variable or constant. நான் நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தைகளை சென்டென்ஸ் ஒரு பல படிச்சிருக்கேன் தெரியுமா? Literal is a raw data given to a variable or அதுதான் சென்டென்ஸ். or constant literal otherwise called constants. அதான் மீனிங். Literals otherwise called constants. ஸ்ரீபா அவர்களே வாங்க வெளியில வாங்க. In Python there are various types of constant literals. Various types of numeric literals, non-numeric literals சொல்றாங்க. அதே போல string, boolean. நியூமரிக் லிட்டரல்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் இருக்கு, அதே போல பூலியன் லிட்டரல்ஸ். பூலியன் லிட்டரல்ஸ் நம்ம பார்த்தோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நிக்க சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க. நீங்க வந்து நெல்லுங்கன்னு சொன்ன நியூமரிக் லிட்டரல்ஸ். வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் லிட்டரல்ஸ் கேட்பாங்க. டூ क्वेश्चन சூப்பரா இருக்கும். என்னங்க நியூமரிக் லிட்டரல்ஸ், string literals, boolean literals. இந்த நியூமரிக்கே string boolean ஆகும். ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் பார்க்கலாமா? நியூமரிக்கல் literalsனா என்னங்க? நியூமரிக் வேல்யூனா என்ன? that means ரைட்.
Numeric literals consist of digits and are immutable. அதே மாற்றி அமைக்க முடியுமா? 10 எழுதினாதான் 10. வேற ஃபார்மேட் வேணா எழுதிக்கலாம். 8+2 7+3 அப்படி வேணா எழுதிக்கலாம். பட் 10 எழுதினாவே 10 தான். அதை மாற்றி அமைக்க முடியுமா? இல்லாதே வேண்டாம். நீங்க வேற வேற போடலாம். என்னது 18 போடலாம், 15 போடலாம். ஒரு வேரியபிள். Numeric literals can belong 3 different numerical 3 டைப்ல வந்துரும். நியூமரிக் லிட்டரல்ஸ் வந்து இன்டிஜர், அப்புறம் ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். இதுதான் ரெண்டு சேர்த்து வந்துனா இன்டிஜர் போடுறோம். இப்ப இன்டிஜர் பிளஸ் ஃப்ளோட்ங்கற அது காம்ப்ளெக்ஸ். சரி, இப்போ இங்க பாருங்க. any number starts with I mean b அப்படி சொன்னா பைன். any number starts with big or small நோட் சொன்னா ஆப். இதுதாங்க அதுல இருந்து இப்ப பாருங்க. ஓ அதாவது 0 b 1 0 1 0 1 0 1 0 னா 10 ஆக்சுவலி 0 1 0 மீன்ஸ் 10. எப்படி தெரியுதா? 1 0 1 0 னா 10 நான் சொல்றேன் பைனரி நம்பர்ஸ். how it is correct? இது எப்படி மிக சரி? b ன்னு பார்த்தா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பைனரி நம்பர்ஸ் புரிஞ்சுக்கணும். கேட்பாங்க அதான் 1 மார்க். b லெட்டர் வந்தாவே ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் கிடையாது. கேபிட்டல் இதுதான் ஸ்மால் லெட்டர் தான் தரணும். அப்படி கொடுத்தா அது பேரே பைனரி. சரி, 1 0 1 0 10 நான் சொல்றேன். எனக்கு தேவை all of you know the 8-4-2-1 method. Right? why that terla 8-4-2-1 method na ஏன் தெரியல உங்களுக்கு? அப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிடையாது. தெரியுமா? Right, not very simple ma better na solra ma 8-4-2-1 method அப்படின்றது very simple you know. இங்க பாருங்க, இருக்கிற நம்பரை நீங்க என்ன பண்றீங்கன்னா 8-4-2-1 மெத்தட் எழுதுறோமா? 8-4-2-1 அப்படின்னு எழுதுறோமா? இப்ப 8-4-2-1 இப்ப அங்க என்ன நம்பர் கொடுத்தான்? 1 0 1 0 அப்படியே எழுதியா? அப்ளை பண்ணியா? இப்ப எங்கெல்லாம் கொண்டு வந்தா அந்த நம்பரை ஆட் பண்ணியா? அந்த நம்பர் வந்து 8-4-2-1 மெத்தட்ல எங்கெல்லாம் 1 இருக்கு பாருங்க கீழ. எப்படி 8 + 2 10 the answer. புரியுதா? 11 எப்படி வரும்? 1 0 1 1 पर 8 + 2 10 10 + 1 11 12 எப்படி வரும்? 1 1 0 0 8-4-2-1 கிராஸ் செக் பண்றது இதான் 8-4-2-1 மெத்தட் பேர். சரி, இது எப்படி வந்தது 8-4-2-1? நீயே சொல்லியா ரமேஷ்? நீயே சொல்லியா? இல்ல, நமக்கு அதுவும் தெரியும். வந்த பேசாத. 2 to the power of 0 2 to the power of 1 2 to the power of 2 2 to the power of 3 8 8-4-2-1 method. equal to 2 4 0 but equal to 4 போடுறீங்க. ரைட், இப்போ இதோட பைனரி ஃபார்மேட்ல எனக்கு சொல்லு ராஜா. ஃபார் எக்ஸாம்பிள் 36 8-4-2 மெத்தட்ல என்ன பண்ணி பாப்போம்?
யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் தாரங்கள். யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு சாக்லேட். 36 னா எனக்கு புரியல சார் 36 னா எனக்கு புரியல 36 எனக்கு 841 மெத்தட்ல என்ன கண்டுபிடிச்சோம் சாக்லேட். ஃபர்ஸ்ட் மங்கி சாக்லேட் சார் ஆரன் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா அது இல்லாம உட்காந்து மேபி கோபிகா கூட இருக்கலாம், சுபிக்ஷா கூட இருக்கலாம். 8421 மெத்தட்ல எனக்கு உடனே கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. யார் ஃபர்ஸ்ட் கரெக்டா எழுதுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோ, கரெக்டா கிடையாது ஆன்சர். அப்பதான் சார் தப்பா முதல்ல எழுதிட்டு இருக்காங்க. ஆன்சர் பண்ண டைம் தெரிஞ்சுக்கோங்க சார். ஏய் சாரியா இது செக் பண்ணி சொல்றேன். வெரி குட் ஆன்சர் சார் ஆல் டிக்கெட் ஏ புரியுதா நல்லா சொல்லுங்க. ஆன்சர் கரெக்ட்டா ரீசனபிள் இன்ஃபர்மேஷன் ஆளு வரமா சார் நீங்க கோட்ல கன்சிடர் சார் இதை அப்படியே பண்ணுங்க, டபுள் பண்ணுங்க. அம்மா 1 டபுள் பண்ணா 2, 2 டபுள் பண்ணா 4, 4 டபுள் பண்ணா 8, 8 டபுள் பண்ணா 16 டபுள் பண்ணா 32. அப்ப இங்க இது நேரா 1 போட்டுக்கோ, எல்லாம் ரப் பண்ணிக்கோ. இங்க 1 போட்டுக்கோ, இங்க 0 0 1 0 0. சார் ஏன் 4 and 1 வருது யோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியா எங்களா ஒண்ணா வந்தாங்களா 32 plus 4 32 plus 4 36 அதான் ஓகே சரி 42 போடு 42 இதுக்கெல்லாம் சாக்கியம் கிடையாது. எங்க இல்ல அவள்தான் ஒண்ணுதான் இருந்துச்சு. அதெல்லாம் முடியாது. 4 வருஷம் 10,000 போலீஸ்ல வந்து முடிச்சாங்க. பையன் ஆடியோ வந்து போயிட்டோம். இணைய இவ்வளவு நேரம் போடுங்க. சார் போட்டேன் சொல்லுப்பா. 10 10 10 ஏய் அப்பா இருப்பா நீ சொல்ல 10 10 10 42 ஆமா சார் ரைட் 32 plus ஏமா 40 45 வெரி குட் 42. ஏய் ஆஹா அதே பாஸ் பண்ணிட்டே இருக்கான் அதே நான் சரிடா அதே கரெக்ட் கத்தியா அது சொல்லு சாக்லேட் வந்துச்சு மா 841 மெத்தட் கத்துக்கிட்டியா? இதுதான் போன வருஷம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். சந்தோஷமா எடுத்து போனானுங்க சம்பளம் சூப்பரா. கிராஸ் செக் பண்ணுறதுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு கரெக்டா பார்த்து ரைட் கவனிப்பா. இங்க பாத்துக்கோ, இது பாருங்க இந்த மாதிரி ஒரு ஓ ஸ்மால் லெட்டர் ஓ ஆர் கேபிட்டல் ஓ லெட்டர் வந்ததுன்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் 0க்கு அப்புறம் பி வந்தா பைனரி, அதான் 10. புரியுதாமா? இது ஆன்சர் வந்து ஆன்சர் இங்க இருக்கும் பாரு 10 வந்து 1010னா 10. அதே போல ஆக்டல் நம்பர்ல என்ன இருக்குன்னா ஐ மீன் இது வந்து இன்டிஜர், ஆக்சுவலா டெசிமல் சொல்றான், ஐ மீன் இன்டிஜர் வித்தவுட் ஃபிராக்ஷனல் பார்ட் 100 அவ்வளவு அது வேல்யூ. அடுத்தது 00134 00310 3 டைம்ஸ் 0
ஓ அதே போல 0x வந்து ஹெக்ஸாடெசிமல் ஞாபகம் வச்சுக்கோ விளையாட்டுத்தனமா இருக்காது ஜனனி பிரியா 1 மார்க்ல வரும் இதெல்லாம் ஸ்மால் லெட்டர் ஓ அல்லது கேபிட்டல் ஓ ஸ்மால் லெட்டர் ஓ தான் மேக்ஸிமம் கொடுப்பான் செகண்ட் லெட்டர் செகண்ட் நம்பர் அதான் இருக்கும் புரியுதா அது மாதிரி ஸ்மால் லெட்டர் ஓன்னு கொடுத்தா ஆஃப்டர் 0x ன்னு கொடுத்துருந்தானா எக்ஸ் பார்த்தாலே நீ எழுதுனா ஹெக்ஸாடெசிமல் புரியுதா கண்ணே இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் ரைட் இதெல்லாம் நீ கன்வெர்ட் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஃப்ளோட் 1 வந்து 10.5 ஃப்ளோட் 2 வந்து இதுவும் ஃப்ளோட் வேல்யூஸ் தான் ஃபிராக்ஷன் பார்ட் அதிகமா போகும் அதனால தான் e பவர் 2 கொடுக்குறாங்க e to the power of into 10 to the power of 2 னா சோ இது ரெண்டத்தை ஆட் பண்ணிட்டு நீ கொடுத்தா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்க பாருங்க ஒரு இன்டிஜர் இங்க பாருங்க ஒரு இன்டிஜர் பிளஸ் 5 வேல்யூ 3.14 5 வேல்யூ இது ரெண்டத்தை ஆட் பண்ணா வரது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சோ இதான் இந்த எக்ஸாம் 1.0 1.0 சும்மா ஒரு எக்ஸாம் கொடுத்துருங்க அவ்வளவுதான் ரொம்ப பெருசா அதை பத்தி டீப்பா யோசிக்க வேணாம் பாருங்க ஓகேவா ஒரு இன்டிஜர் ஒரு ஃப்ளோட் ரெண்டுத்தை ஆட் பண்ணா வரது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது அதுல இருந்து வர ரிசல்ட் காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ்டு அர்த்தம் இன்டிஜரையும் ஃப்ளோட்டையும் நான் என்ன பண்ணிருக்கேன் இடத்துல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அது பேரே காம்ப்ளெக்ஸ் ரைட் அடுத்தது ஸ்ட்ரிங் லெட்டர் இப்போ நியூமரிக் லெட்டர்ல நாம என்ன பார்த்தோம் பைனரி பார்த்தாச்சு ஆஃப்டர் ஸ்மால் போகிறோம் பைனரில பி வரும் ஸ்மால் லெட்டர் பி மா கேபிட்டல் டி ஸ்மால் லெட்டர் பி வரும் அதே போல ஹெக்ஸாடெசிமல் எப்படி வரும் 0x x ஸ்மால் லெட்டர் ஆர் கேபிட்டல் எப்படி வரும் அது மாதிரி வந்ததுன்னா அது பேர் என்ன இருக்கும் ஹெக்ஸாடெசிமல் காம்ப்ளெக்ஸ் என்ன ஒரு இன்டிஜர் நம்பர் பிளஸ் ஒரு ஃப்ளோட் வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணா வரது காம்ப்ளெக்ஸ் வேற என்ன டாபிக் அந்த டாபிக்ல ஏதாவது சொல்லணுமா நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ்ல ஐ மீன் நியூமரிக் லெட்டர்ஸ்ல ஏதாவது சொல்லணுமா ரைட் அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் இன் பைத்தான் a string letter is a sequence of characters surrounded by the quotes surrounded by quotes னு சொல்றாங்க சூப்பரா நான் சிங்கிள் கோட் டபுள் கோட் சொல்றேன் quotes அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணுங்க அப்படிதானே சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் எது வேணா யூஸ் பண்ணுங்க பைத்தான் சப்போர்ட் சிங்கிள் டபுள் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் மூணு விதமான கொட்டேஷன் யூஸ் பண்ணுங்க சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் ஓகே double quotation or right your character literal is a single character surrounded by a single or double quotation இங்க ஒரே ஒரு லெட்டர் என்ன கொடுக்க முடியும் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் கிளாஸ் double quotation or single quotation எப்படினா ஓகேவா right the value of triple quotation is given multi line string letters more than one you சொன்னீங்க டாக்டர்ல சோ அப்படி எனக்கு தேவைனா எப்படி கொடுக்கலாம் triple quotation கொடுங்க triple quotation யூஸ் பண்றோம் single quotation every time use பண்றோம் very clear single quotation எத்தனை வாட்டி நாம யூஸ் பண்றோம் 3 times a character letter is also considered as a string in Python ஒரே ஒரு லெட்டர் கூட என்ன கன்சிடர் பண்றாங்க ஆனா அப்ப C++ ல character கான்ஸ்டன்ட்டா பண்றாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இந்த சிங்கிள்னா கூட இல்ல மோர் தென் ஒன் லெட்டர் தான் எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் தான் ஏன்னா கொடுக்குற எல்லா இன்புட்ஸுமே என்ன கன்சிடர் பண்ண மாட்டாங்க இது பைத்தான் என்னவா இருக்குது புரியுதா சிங்கிள் வேர்ட் all the inputs for the python consider as a string is in your mind எல்லா இன்புட்டுமே given நம்பர் என்னவா எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்து நீ அதை போய் இன்டிஜர் சொன்னாதான் புரியாது அதனால அவங்க எல்லாரும் இன்புட் செக் பண்றாங்க int of int of இப்போ ஞாபகம் int of input of அதே போல float வேல்யூ செக் பண்ணும்போது float of input of இல்ல அதே போல string of input of கூட இது ஆனா தேவை string of கூட ஒரு ஃபங்க்ஷன் அது தேவை வெறும் input of கொடுத்தாவே அது as it is by default எப்படி எடுத்து பிரச்சனை எப்படி எடுத்து எல்லா இன்புட்டையுமே string ஆ கன்சிடர் சாமி வருது வழியா போயிடுங்கடா நீங்க பார்த்து சரி அடுத்தமா எதுக்கு பாருங்க ஏன் பாருங்கன்னு சம்பந்தப்படவும் புரியுது இங்க பாருங்க ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் this is python அது என்ன கொடுத்தா this is python அதே போல கேரக்டர் பாரு கேரக்டர் ஒரு வேரியபிள் தாங்க ஆக்சுவலா char அது வேரியபிள் ஈக்குவல் டு c அது எப்படி கொடுக்குறான் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்குறான் பாருங்க இங்கும் கொடுக்கலாம் டபுள் கொட்டேஷன் கொடுக்கலாம் மல்டி லைன் எப்படி கொடுக்குறான் பாருங்க டபுள் கொட்டேஷன்ல சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளவுதான் அடுத்தது பூலியன் ரிசல்ட்ஸ் இது பாருங்க கேபிட்டல் லெட்டர் வரணுமா குழந்தை அன்னைக்கு சொன்னேன்
நீங்க வேல்யூ பூலியன் ரிசல்ட் கொடுக்கும்போது பூலியனுக்கு வேல்யூ கொடுக்கும்போது டி கேபிட்டல் எஃப் கேபிட்டல் மறக்காம கொடுக்கும். ஏன்னா அப்பதான் அக்செப்டட் இல்லைன்னா ரிஜெக்டட் எரர். ரைட். இப்போ பூலியன் ஒன்னாவது இந்த எக்ஸ்னு வச்சுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஒய் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு மாறி மாறி தான் கொடுப்போம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு பூலியன் ரிசல்ட்ஸ்ல, ஒன்னு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். இதை பத்தி நான் நிறைய பேசுவேன். 0 or 1. ரைட். இது டெமோ ப்ரோக்ராம் வேல்யூ 1 வேல்யூ 2 ட்ரூ ஃபால்ஸ்னு வரும். ஓகே சரி. அடுத்தது எஸ்கேப் சீக்வன்ஸ். என்ன மாதிரி இருக்குது எஸ்கேப் சீக்வன்ஸ். இதை தவிர்த்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஃபார்மேட் பண்ணலாம், /nl /t /v /r /h /a. சரி, what the purpose was /a in C++? /a எதுக்குயா? /a ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குங்க. C++ படிச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணுங்க. பட் அது படிச்சுக்கோங்க. What is the use of /a ma? New line create. What is /a என்னோட வேல்யூ? /a என்னோட வேல்யூ. yes. அதான் நியூ லைன். அதனால நியூ லைன் லைன் ஃபீல்ட்னு சொல்லுவோம். நியூ லைன் ஆர் லைன் ஃபீல்ட். /a ஓட வேல்யூ என்ன? அந்த பர்பஸ் அப்படின்னு பீப் சவுண்ட் இருக்கு. என்ன சவுண்ட்? பீப் சவுண்ட். அப்ப பீப் சவுண்ட் பெல் சவுண்ட் வேணும்னா /a. பீப் சவுண்ட் இல்ல பெல் சவுண்ட் சொல்லுவாங்க. பீப் சவுண்ட் ஆர் பெல் சவுண்ட். இந்த சவுண்ட நீ ப்ரோக்ராம்ல அவுட்புட் கொண்டு வரணும்னா /a யூஸ் பண்ணு. இங்க C++. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வெரி சிம்பிளா கொடுத்துட்டாங்க. In Python, the backslash is a special character also called as escape character. It is used to representing certain white space characters. /t /n is a new line. /r carriage return. ரெண்டு ஒண்ணுதான். நியூ லைன் என்றதோ கேரேஜ் ரிட்டர்ன் என்றதோ ரெண்டு ஒண்ணுதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரேட் /n என்றது நியூ லைன் ஸ்டைல் பண்ணி சொன்னீங்களா, அதேதான் /r. அப்போ ஒரு பிளாங்க் லைனையோ அல்லது நியூ லைனையோ கிரியேட் பண்ணனும்னா நான் எதை யூஸ் பண்ணனும்? பைத்தான்ல -n or /r. ஓகேவா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் print a message, it is raining. the python command is /its. பாருங்க, இதுல ஒரு பிரச்சனை வருது. its னு ஒரு வார்த்தை வருமா? அந்த பாருங்க, இந்த மாதிரி வரும். it's raining அப்படின்னு வரும். இங்க ஒரு குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம் பாருங்க, நான் போட பார்த்தா புரியும். பூஜாவுக்கு சுபாஷ் செய்யலாம். இட்ஸ் ரைட் அப்படின்னு வேர்ட் எடுத்துட்டாங்களா, சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்களா? சோ அது என்ன பிரச்சனை இருப்பாங்க, இந்த கொட்டேஷன் ஒரு விஷயம் தான். இது பைத்தான் என்ன எடுத்து நீ அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடத்து தெரியுமா? அவுட்புட் காட்டும்போது ஐடி மட்டும் ஏன் சிங்கிள் டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி எங்க சிங்கிள் கொட்டேஷன் வருதோ அங்க அதுல எண்டு நடு. நான் என்ன சொல்ல சொல்லிடாவுக்கு அது எண்டு கிடையாது. இன்னும் நீங்க கவனிக்க விஷயம் நிறைய இருக்கு. அதனால காசு பாருங்க. அப்போ இட்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த கேரக்டர். அப்போஸ்ட்ரோஃபின்றது அந்த சென்டென்ஸ்ல வர ஒரு கேரக்டர்னு நான் புரிய வைக்கணும். யாருக்கு? பைத்தான் ரிப்போர்ட் புரிய வைக்கணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்லாஷ் போட்டு அந்த சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டோம்னா அது ஒன் ஆஃப் த கேரக்டர். அது பாருங்க, கோடிங்ல பாருங்க, ஐடி ஸ்லாஷ் சிங்கிள் கொட்டேஷன் எஸ் ரைனிங் இதுதான் கொடுக்கணும். ஏன் அந்த மாதிரி ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் ஏன் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு? அப்பதான் ஒன் ஆஃப் த கேரக்டர் கன்சிடர் பண்ணணும். இல்லைன்னா அது எண்டு அவுட்புட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இட்ஸ் டைம் அப்ப அதையும் நான் சேர்க்கணும் அந்த சென்டென்ஸ். அப்படின்னா பேக் ஸ்லாஷ் போட்டு அந்த சிங்கிள் கொட்டேஷன் அப்புறம் ஸ்டார்ட் ஆயிட்டு டபுள் கொட்டேஷன். ரைட். இப்போ என்ன சீக்வென்ஸ் எஸ்கேப் சீக்வென்ஸ் இருப்பாங்க பைத்தான்ல பாருங்க. டபுள் ஸ்லாஷ் இருக்கு, அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ண ஸ்லாஷ் சிங்கிள் கொட்டேஷன் ஸ்லாஷ் டபுள் கொட்டேஷன் அப்புறம் ஸ்லாஷ் n ஸ்லாஷ் c. அப்ப ஸ்லாஷ்னா ஹரிசாண்டலா உனக்கு ஸ்லாஷ் என்றது வெர்டிகலா வேணா ஸ்லாஷ் n யூஸ் பண்ணினா பிளாக் லைன் வந்துட்டே இருக்கு. 1 by 1
பட் டி ஸ்லாஷ் டி கொடுத்தீங்கன்னா பக்கத்து ஸ்பேஸ் ஹரிசாண்டலா ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வேணும்னா ஸ்லாஷ் டி, வெர்டிகலா உங்களுக்கு வேணும்னா ஸ்லாஷ் என் ஆர் ஸ்லாஷ் ஆர், ரெண்டு விஷயம் புரியுதா? இந்த பேராகிராஃப் படிச்சா போதும். ஸ்லாஷ் என் இஸ் எ நியூ லைன் அண்ட் ஸ்லாஷ் ஆர் இஸ் எ கேல்குலேட்டர். ரெண்டு ஒன்று தான். நியூ லைன் சொல்றேன்னா கேல்குலேட்டர் தான், ரெண்டு ஒன்று. நியூ லைன் தான். ரைட். அடுத்தது பைத்தான் டேட்டா டைப்ஸ். All data values in Python are objects. Consider and each object can value as a type. எல்லாமே இங்க நீ கொடுக்குற எல்லா விஷயங்களுமே all data values in the Python are objects. ஒரு பொருளா கன்சிடர் பண்ணணும். நீ கொடுக்குற ஒரு 10 சொல்லணும், அது ஒரு பொருளா ஆப்ஜெக்ட். அது என்ன டைப்ல இருக்குன்றத நாம என்ன பண்ணணும்? கம்பல்சரி கொடுத்தா இன்டிஜரா, ஃபேக்டரா, ஃப்ளோட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். Python has built-in or fundamental data types such as numbers, strings, boolean, tuples, lists, sets, and dictionary. இது மாதிரி எல்லாமே data types தான். List of the data types in Python கேட்டா என்ன எழுத போறேன்னா, இப்போ இங்க கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் நியூமரிக், string, boolean, அப்புறம் list, tuple, dictionary, set, dictionary. நாம இருக்கோம். இது ஒன்றே ஒண்ணா நம்ம கிளாஸ் பார்க்கலாம். Break பண்ணலாம். Yes, sir. Thank you. Thank you.